எல்லோருக்கும் வணக்கம். நம்ம நாமக்கல் டு மோகனூர் போகக்கூடிய மெயின் ரோட்ல இருந்து கட்ரோடு ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் உள்ள வந்தீங்கன்னா போதுங்க. 45 ரூபா பட்ஜெட்டுக்குள்ள நல்ல ஒரு சூப்பரான அருமையான ஹவுஸ் சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். பெஸ்டான பட்ஜெட்லங்க. ஸோ யாரெல்லாம் 45 ரூபா கம்மியா பட்ஜெட்ல வீடு பார்த்துட்டு இருக்கீங்களோ இந்த 2 BHK வீடு உங்களுக்கு ரொம்ப சூப்பர் சூட்டபிளா இருக்கும். நான் பாத்தீங்கன்னா அது நல்ல ஒரு பிரீமியமான கம்யூனிட்டியில தாங்க சேலுக்கு வந்திருக்கு. சுத்தியுமே ஒரு 50ல இருந்து 60 வீடு குடியிருப்பாங்க. இந்த கம்யூனிட்டியில உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் அம்யூனிட்டிஸும் வந்துருதுங்க. ஸோ இந்த ஃபுல் வீடியோல இந்த வீடை பத்தின ஒரு சீக்கிரமான ஹோம் டூர் நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோல ஸ்டே டியூன்டா இருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்கள் அல்தாஃப் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம அணியாபுரம் தாண்டி SRG காலேஜுங்க. SRG காலேஜ் பஸ் ஸ்டாப்ல இருந்து வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் கட்டோடு எடுத்து உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு பிரீமியமான கம்யூனிட்டியில தான் இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்குங்க. 30 அடி அகலமான தார் ரோடுக்கு மேலேயே மொத்தம் 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 950 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ். வீடு அப்படியே கிழக்கு பார்த்த மாதிரி வந்துருது. ஸோ வீட்டோட அவுட்டர் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது, கீழே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குதுங்க. நல்ல ஒரு கிராண்டான லுக்ல கொடுத்துருக்காங்க. லைட் கலர் பெயிண்டிங் எல்லாமே யூஸ் பண்ணி வால்லே நம்மளுக்கு டெக்ஸ்டர் ஃபினிஷ் எல்லாமே வந்துருது. கான்கிரீட்ல லேயரிங் ஒர்க்கா இருக்கட்டும், இல்லை நடுவில் பார்டரிங் கொடுத்து க்ரூவ்ஸ் எல்லாம் ஏற்றி நல்ல ஒரு டீசென்டான ஒரு ரிச்சான லுக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே டெக்ஸ்டர் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது நல்ல ஒரு அருமையான விஷயமா இருக்குது. அடுத்து வீட்டுக்குள்ள போய் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றேன். வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு பெரிய விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க ஓப்பன் டைப்ல. வீட்டோடைய போர்ட்டிகோ பார்த்துட்டோம்னா ஒரு சின்ன கார் உங்களால் நிப்பாட்டிக்க முடியும். அது இல்லைன்னா ஒரு 2-3 வண்டி உங்களால் நிப்பாட்டிக்கலாங்க. கார் உங்களால வெளியுமே பார்க் பண்ணிருக்க முடியும். அந்த அளவுக்கு 30 அடி ரோட் பேஸ்மே உங்களுக்கு இருக்கு. ஸோ போர்ட்டிகோல ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1:1 சைஸ்ல ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. வால் டைல்ஸ் பாத்தீங்கன்னா சுத்தியுமே நம்மளுக்கு கிளாசி பினிஷ்ல கொடுத்துருக்காங்க. சன்ஷேட் எல்லாம் தேவையான அளவுக்கு கீழே இறக்கியிருக்காங்க. மேல தேவையான அளவுக்கு நமக்கு ஸ்பாட்லைட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே போட்டு கொடுத்துறாங்க. வீட்டுல உங்களுக்கு போர் இருக்குது, சம்ப் இருக்குது, சுத்தியுமே காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அவுட்டர் ரெஸ்ட் ரூம் ஒன்று வந்துருதுங்க. க்ளோஸ்டு ஸ்டார் கேஸ் இருக்கு. மேல ஒரு ஓப்பன், மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கு ஒரு க்ளோஸ் ஸ்டார் கேஸ் கொடுத்துறாங்க. அடுத்து வீட்டுக்குள்ள என்ட்ரா இருக்கு முன்னாடி ரைட் சைடு பார்த்தோம்னா ஒரு அடி கேப் கொடுத்துருக்காங்க வீட்டை சுத்தி வரக்கு. ஸோ சுத்திலுமே நம்மளுக்கு காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் பார்த்தோம்னா ரொம்ப அழகான நல்ல ஒரு லுக்ல கொடுத்துருக்காங்க. டீக் மெட்டீரியல்ல தான் பண்ணியிருக்காங்க. லாக்கா இருக்கட்டும், ஹேண்டில்ஸ் எல்லாமே ஆன்டிக்ல போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் என்ட்ரா இருக்கு முன்னாடி கீழே 2 ஸ்டெப்ஸ் போட்டு எல்லாமே கிரானைட்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா. அடுத்து வீட்டுக்குள்ள என்ட்ரானோனா 8x16 சைஸ்ல ஒரு நல்ல ஒரு லிவிங் ரூம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் இருக்கட்டும், எல்லாமே சுவிச்சஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தாங்க பண்ணிருக்காங்க. நல்ல மாடர்னா இன்னைக்கு ஏத்த ட்ரெண்டுக்கு தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2x4 சைஸ்ல வர்டிஃபைட்ல கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பிளேஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு காம்பாக்டான டிவி கேபினெட்டுமே கொடுத்துறாங்க. டிவி கேபினெட்ல நம்மளுக்கு வால் எல்லாம் பாத்தீங்கன்னா பேனலிங் ஒர்க் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணி சென்டர்ல கோல்டன் பீடிங்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. கீழே தேவையான அளவுக்கு UPVCல இன்டீரியர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிருக்காங்க. கபோர்டு, ராக் எல்லாமே வந்துருதுங்க. மேல ஷோகேஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு காம்பாக்டான ஒரு டிவி கேபினெட் வந்துருது. அடுத்து இந்த வீட்டோட கிச்சன் போய் பார்க்கலாம். ஜஸ்ட் அப்படியே லிவிங் ரூம்ல இருந்து ரைட் சைடு பார்த்தோம்னா 8x10 சைஸ்ல இந்த வீட்டோடைய ஒரு காம்பாக்டான கிச்சன் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் என்னன்னா கிரானைட்ல போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. டேபிள் டாப்ல இருந்து மேல சுத்தி ஒரு எல் ஷேப்புக்கு கிளாசி பினிஷ்ல நல்ல ஒரு டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து டைல்ஸ் போட்டிருக்காங்க. மேல லாஃப்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இன்டீரியர்ல UPVC மெட்டீரியல்ல போட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணி தாராளமான லாஃப்ட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கீழே கபோர்டுமே நம்மளுக்கு எல்லாமே இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்குள்ள என்ட்ரா இருக்கு முன்னாடி அப்படியே ரைட் சைடு பார்த்தோம்னா இங்கேயுமே ஒரு ஓப்பன் டைப்ல கபோர்ட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. எல்லாமே இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணி கிச்சன்ல நல்ல ஒரு வென்டிலேஷனா இருக்கிறதுக்காக தாராளமான ஒரு விண்டோ ஃபெசிலிட்டிஸ் முன்னாடி MS கிரில்லோட போட்டு கொடுத்துருக்காங்க. கிச்சன்ல நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இண்டக்ஷன் யூனிட்டா இருக்கட்டும், மிக்சி பாயிண்ட், ஃப்ரிட்ஜ் பாயிண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வீட்டுல நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் போய் பார்க்கலாம். மாஸ்டர் பெட்ரூம் என்ட்ரா இருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல டிவி கேபினெட், ரைட் சைட்லயுமே வால்ல பேனலிங் ஒர்க் எல்லாமே பண்ணிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமோட டோர் பார்த்தோம்னா கஸ்டமைஸ் ரெடிமேட் டோர் போட்டிருக்காங்க வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ல. உள்ள என்ட்ரு ஆனோம்னா 10x16 சைஸ்ல இந்த வீட்டோடைய ரொம்ப அழகான பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு கிங் சைஸ் காட், ஒரு குயின் சைஸ் காட் உங்களால போட்டுக்க முடியுங்க. கீழே ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா 2x4 சைஸ்ல வர்டிஃபைட் கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் காம்பினேஷனா இருக்கட்டும், நம்மளோட பெயிண்ட் கலர் காம்பினேஷன் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு அந்த அளவுக்கு பொருத்தமா இருக்குங்க. இன்னைக்கு ஏத்த ட்ரெண்டுக்கு தான் எல்லாமே போட்டிருக்காங்க. நல்ல மைல்டான கலர் காம்பினேஷன்ல தான் கொடுத்துருக்காங்க. நம்ம மாஸ்டர் பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ஓப்பன் கபோர்ட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களால இன்டீரியர்ல டிசைன் பண்ணிட முடியுங்க. க்ளோஸ் பண்ணீங்கன்னா ஒரு மாடர்ன் பெட்ரூம் ஆயிரும். இது தேவையான அளவுக்கு நம்ம AC பாயிண்டா இருக்கட்டும், நைட் லேம்ப் பாயிண்ட், ஃபேன் பாயிண்ட் எல்லாமே தேவையான அளவு கொடுத்துருக்காங்க. 2 சைட்ல தாராளமான விண்டோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி MS கிரில்லோட மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருதுங்க. இந்த ரெஸ்ட் ரூம் பாத்தீங்கன்னா கீழே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. சுத்தியுமே நம்மளுக்கு வால் டைல்ஸ் எல்லாம் மேட் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க. கீசர் பாயிண்டா இருக்கட்டும், ஸ்விட்சஸ், ஷவர் பாயிண்ட் எல்லாமே தேவையான அளவுக்கு பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூம் இருக்கு, அதை போய் பார்க்கலாம் வாங்க. போர்ட்டிகோல இருந்து ஒரு க்ளோஸ்டு ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா மழை தண்ணிலாம் நம்ம ஸ்டெப்ஸ்ல படாம இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கும். ஸ்டார் கேஸ் வழியா அப்படியே மேலே ஏறி வந்தோம்னா லெஃப்ட்ல ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது இன்டீரியர் டிசைனால ஏதாச்சும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. கான்கிரீட் அந்த டிசைன்ல உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க.
ஸ்டெப்ஸ் ஏறி மேல வந்தோம்னா இங்க ஒரு ஓப்பன் பால்கனி ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வெளிச்சமா இருக்குங்க. நல்ல ஒரு சூப்பரான பகுதியா இருக்கு. சுத்திலும் பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி நல்ல ஒரு காத்தோட்டமான கம்யூனிட்டி, நல்ல ஒரு டீசென்டான கம்யூனிட்டிங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அம்யூனிட்டிஸ் உங்களுக்கு வந்துருது. ஸோ ஓப்பன் ஸ்டார் கேஸ், ஓப்பன் டெராஸ் வந்துருதுங்க. ஸ்டீல்ல நம்மளுக்கு ஓப்பன் ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நம்மளுக்கு ஒரு பெட்ரூம் வந்துருது. ரெடிமேட் டோர் போட்டிருக்காங்க வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ல. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ள என்டர் ஆனோம்னா 10x10 சைஸ்ல இந்த வீட்டோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய நல்ல ஒரு காம்பாக்டான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் வித் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருதுங்க. ரெஸ்ட் ரூம்ல சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எதுவுமே கம்ப்ளீட் பண்ண கிடையாது. கீழே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. சுத்தியுமே நம்மளுக்கு வால் டைல்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா கிளாசி ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடு நீங்க ரெசிடென்ஷியலா யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ரெண்டலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கீழே நீங்க வந்துட்டு ரெசிடென்ஷியலா ரெண்ட், மேல ஒரு வாடகை கூட்டாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய வீடு தாங்க. நல்ல ஒரு பிரைமான லொகேஷன்ல தான் சேலுக்கு வந்திருக்கு. இந்த வீட்டோட விலை பாத்தீங்கன்னா வெறும் 40 லட்ச ரூபா தாங்க. இதுல இருந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஸோ யாரெல்லாம் நல்ல ஒரு காம்பாக்டான வீடு கம்மியான பட்ஜெட்ல பாத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த வீடு ரொம்ப பொருத்தமா இருக்கும். மெயின் டோர் பேஸ்லயே எடுத்துட்டு வந்திருக்கோம். நம்ம நாமக்கல் டு மோகனூர் போகக்கூடிய மெயின் டோர் பேஸ்ல இருந்து ஜஸ்ட் ஒரு கட்டோடு 200 to 300 மீட்டர் வந்தீங்கன்னா போதுங்க. அருமையா அந்த வீடு சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க லேட் பண்ணாம டிஸ்பிளேல தெரிய கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணி மேலும் டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி.